ஹே ஆல், இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் நம்ம எல்லாரும் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் பேபிஸ்க்கு கொடுக்குற மாதிரியான ஸ்வீட்ஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ பேபிஸ்க்கு உண்டான ஸ்வீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட்டில் நான் சுகரே ஆட் பண்ணல, 0 சுகரில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக பாப்பாவுக்கு எப்படி ஸ்வீட்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டேட்ஸை வந்து வெறுமனே எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற நட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். லைக் பாதாம், பம்கின் சீட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், பிஸ்தா, வால்நட், அப்புறம் ரைசன்ஸ் எடுத்திருக்கேன். நட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ரேஷியோவில் வேணுமோ அந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்கிட்ட இருக்கிற மாதிரி நான் ஆல்டர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் இப்போ என்னோடய பாப்பாவுக்கு வந்து பல் இருக்குது, அதனால அவங்க சூ பண்ணி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால நான் இதை கட் பண்ணி போடுறேன். உங்கள் பேபி ரொம்ப சின்னதாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது குட்டி குட்டியாக சாப் பண்ணி போடுறேன். ஸோ சாப் பண்ணி போட்டது வந்து நீங்கள் பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு யார் வேணால் சாப்பிட்லாம். பட் ரொம்ப சின்ன பேபியாக இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு சூப்பாயிடும். அவங்களுக்கு கிரைண்ட் பண்ணி ஃபைன் பவுடராகவே வந்து இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நட்ஸையும் தனித்தனியாக வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து திராட்சை இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே வந்து ட்ரை கிரேப்ஸ் அதையும் வந்து இந்த அரைச்ச டேட்ஸ் கூட போட்டு நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 கிரேப்ஸ் மட்டும் நான் ராவாக போடுறதுக்கு வச்சுருக்கேன். பிளேட்டில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து தடவிக்கிறேன். ஏன்னா அந்த டேட்ஸ் அரைச்சது இருக்குது இல்லையா, அது வந்து காஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஒட்டிக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ நீங்கள் பிளேட்டில் நெய் தடவிக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கிரேப்ஸ் அண்ட் டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த நெய் தடவை நான் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட வந்து கட் பண்ண நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி லைக் சப்பாத்தி மாவு மாதிரி ரோல் பண்ணி எடுக்க வேண்டியதான். இதை நீங்கள் அதுக்கப்புறமா என்ன இதில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் நீங்கள் பர்ஃபி மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், பீசஸ் ஸ்கொயர் ஷேப்ஸில். இல்லைனா வந்து இப்போ நான் ரோல் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி லாகாக ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நான் வந்து கையில் நெய் தடவிட்டு நம்ம லட்டுலாம் பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறேன். ஸோ இப்படியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இது வந்து நீங்கள் குக் வித்தவுட் ஃபயர் அந்த மாதிரி ரெசிப்பியாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்மளுமே வந்து சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து நான் வெள்ளை எள்ளும் ட்ரை கோகோனட்டும் வச்சுருக்கேன், சும்மா மேலே வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக. ஸோ பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு சைடு வந்து ப்ளெயினாக நான் இப்போ பண்ணதுலேயே 3 பார்ட்ஸாக பிரித்து வச்சுருக்கேன். லைக் கொஞ்சம் வந்து ப்ளெயினாக, கொஞ்சம் பால்ஸில் வந்துட்டு வெள்ளை எள்ளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் பால்ஸில் வந்துட்டு இந்த ட்ரை கோகோனட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அப்படி கோட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக 3 ஸ்வீட் இருக்க மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். நான் வந்து லிட்ரலி வீடியோ எடுத்தே எனக்கு வந்து 10 மினிட்ஸ் தான் ஆச்சு இதை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.